வெல்கம் டு 2.0. இந்த வீடியோவை வழங்குபவர் நித்யஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் இஸ் தி வே டு லுக் பிரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை வளர்ப்பது என்ன அவ்வளோ கஷ்டமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இல்லையா பின்ன ஒரு நாள் அவங்க கூட இருந்து பாருங்க தெரியும். அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற பசங்களா அவ்வளோதான் அப்படியே நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸில் ஓடுதான். ஏன்னா குழந்தைய வளர்க்குறது இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே சவாலாக இருக்குது. குழந்தைங்களோட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிற காலம் போய் 1 hour ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னு சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் மாறிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் நிறைய வீட்டில் ஒரு குழந்தை தான், மிஞ்சி போனால் 2. இதுக்கே இவ்வளோ போராட்டமா? ஒன்று வேணும்னா வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். இப்படி கிடைக்கலன்னா வீட்டையே 2 ஆக்கிடுறான். இவனாலே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது அப்படின்னு புலம்புற நிறைய பேரண்ட்ஸை இப்போ பார்க்குறோம். வெளியே போனால் எங்கேயாச்சும் ஒரு குழந்தை இந்த மாதிரி அடம் பிடிச்சி அம்மா கிட்ட திட்டு வாங்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு இப்போ மொபைல்லையும் வீடியோ கேம்ஸ்லேயும் முழுகிட்டு மீட் எடுக்க முடியாமல் தவிக்கிற பேரண்ட்ஸையும் இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் வளர்ந்தா சரியாயிடும்னு இப்போ கண்டுக்காமையும் இருக்க முடியல. ஏன்னா டீனேஜில் இருக்க பசங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் குழந்தை எப்படி வளர்க்கணுன்ற டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நம்புகிறேன். குழந்தை வளர்ப்புனா பிறந்த நொடியிலேருந்து 10 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான கடமை. அந்த வயசில் விட்டுட்டு 10 வயசுக்கு மேலே கையில் எடுத்தால் அந்த குழந்தை நம்மளை மதிக்காது. ஒரு குழந்தை 3 இல்லை 4 மாதத்துலேயே மற்ற முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக அவங்க அம்மாவை ரொம்ப தேடும். பேச தெரியாத அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அழுகு தான். அந்த அழுக மூலியமாக தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். இந்த அழுக மூலியமாக பசிச்சாலோ தூக்கம் வந்தாலோ இல்லை ரொம்ப ஏதாவது சரியில்லைனாலோ அதோட தேவையை உணர்ந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் அதுவே நீங்கள் வெறும் தூக்கணும்னு அழுதுச்சுன்னா செவி கொடுத்து கூட கேட்காதீங்க. வேறு விதமாக விளையாட்டு காமிச்சு குழந்தைய ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அழுதா அம்மா தூக்கிடுவாங்க அப்படின்னு அழுதே உங்களை தூக்க வச்சுடுவாங்க. ஸோ பிடிவாதம் மூலம் காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு இந்த வயசுலேயே கற்றுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என் குழந்தை அழுதா தாங்க முடியாதுன்னு செல்லமாக வளர்க்குற குழந்தைங்கள்லாம் பொறுப்பில்லாதவங்களாகவும் நான் என்னுடையது அப்படின்னு செல்ஃபிஷாகவும் வர்றாங்க. குரூப்பாக சேர்ந்து செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியறதில்ல. கேட்டதெல்லாம் கிடைக்கிறதால தோல்வியை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமையே போயிடுது. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் பனிஷ்மெண்ட் கொடுத்து வளர்கிற குழந்தைங்க பயந்த சுபாவத்தோடையும் தன்னம்பிக்கை இழந்தவங்களாகவும் வளர்கிறாங்க. சும்மா திட்டிகிட்டே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட எது சொல்லணுன்னாலும் பயப்படுவாங்க. ஸோ அது மனசுக்குள்ளேயே புழுங்கி அது மனசிக்கலுக்கு உண்டாகிடுது. உங்கள் குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அடிப்பீங்க, இல்லைன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணி திட்டுவீங்க. இது ரெண்டுமே சரியான குழந்தை வளர்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் உறுதியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிடுங்க. உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை படிக்கிற நேரத்தில் டிவிலேயே முழுகிட்டாங்கன்னா திட்டாமல் அடிக்காமல் அவங்கள கூப்பிட்டு வச்சு டெய்லி அம்மா உன்னை 1 hour ஈவினிங்கில் டிவி பார்க்க அலோவ் பண்ணுறேன் அப்படியும் கேட்காம நீ அகைன் பார்த்துட்டே இருந்தனா இனிமே நீ வழக்கமாக பார்க்குற நேரத்தை கூட அம்மா பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிடுங்க. மறுநாள் உங்கள் பேச்சை கேட்டு டிவி பார்க்குற நேரம் முடிஞ்சதும் வந்து படித்தாங்கன்னா நல்லது. அப்படி இல்லாமல் தொடர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டிவி பார்க்க விடாதீங்க. அழுது அடம் பிடிச்சா அடிக்காதீங்க, திட்டாதீங்க. உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்க. தொடர்ந்து உங்கள் உறுதியை நீங்கள் காமிச்சிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க இனி அம்மா கிட்ட நம்ம பாட்சா வேலைக்கு ஆகாதுன்னு உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. இந்த மாற்றம் ஒரே நாளில் வந்துடாது. உங்களுடைய பொறுமையும் உறுதியும் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே அவங்கள உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும். குழந்தைங்க கூட வெளியே ஷாப்பிங் போகும்போது முன்னாடியே ஷாப்பிங்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பார்க்குற பொருள் எல்லாத்தையும் கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. அப்படி கேட்டு அடம் பிடிச்சா இனிமேல் உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நாங்கள் சொன்னால் அதை செய்வோன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இப்படி ஓரளவுக்கு அவங்கள தயார் செஞ்சு கூட்டிகிட்டு போனால் அவங்களும் பிடிவாதம் இல்லாமல் நடந்துப்பாங்க. குழந்தை வளர்க்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது. தொடர்ந்து இப்படி சண்டை போடுறதால குழந்தைங்க மனசளவில் ரொம்பவே அதிர்ச்சிக்கும் குழப்பத்திற்கும் ஆளாக்கப்படுறாங்க. குழந்தைங்க எதனா தப்பு பண்ணும்போது அப்படியே அவங்க அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு அம்மாவும் அம்மாவோட ஜெராக்ஸ் தானே நீ அப்படின்னு அப்பாவும் சொல்ல சொல்ல குழந்தைங்க மனசளவில் அவங்களே சுருக்கிடுவாங்க.
அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து விளங்கி தனிமையாக இருக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த காலத்தில் இருக்க பேரண்ட்ஸ் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் கிஃப்ட் வாங்கி தரது. நீ எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், சமத்தா சாப்பிட்டேன்னா உனக்கு பொம்மை கார் வாங்கி தரேன் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்க லஞ்சமாக ஒன்று தரதால பணத்தோட அருமை அவங்களுக்கு புரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் கொடுத்து யார்கிட்ட வேணாலும் வேலையை வாங்கிடலான்னு இங்கே இருந்து தவறான லெசன் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பொருளை கொடுத்து பேசாதீங்க. அதுக்கு பதிலாக போன தடவை எடுத்த மார்க்ஸை விட இந்த தடவை நல்லா எடுத்ததால் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு தரேன், இன்றைக்கி நீ ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் வந்ததை செலிப்ரேட் பண்ண நம்ம இன்றைக்கி மாடியில் நிலாசோறு சாப்பிடலாமா, இந்த மாதிரி குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இதுவே கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி வெளியே போக அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு அம்மா சமைச்சு தர எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லியும் மோட்டிவேட் பண்ணலாம். இதனால் பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். டீனேஜ் பருவத்தில் பசங்க பேரண்ட்ஸ் கூட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியாக அம்மா இல்லைன்னா அப்பா 2 பேரில் யார் அதிகமாக பொறுப்பு எடுத்துக்குவீங்களோ இன்னொருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு ஆரம்பித்தாலே போதும். குழந்தை வளர்க்குறது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு நீங்களே உணர்வீங்க. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நாங்க சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நன்றி.